இன்னைக்கு நம்ம இந்த காரசாரமான மிக்சர் மொறுன்னு எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கடலை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த மிக்சர் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மிக்சர் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மிக்சர் செய்யும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓம பொரிக்கான மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு மிக்சர் பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மிக்சருக்கான மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஓம பொரிக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஓம பொரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஓம பொரிக்கான மாவு தயாராகிடுச்சு. கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஓம பொரி புளிஞ்சு விடும்போது கைவலிக்காமல் இருக்கும். இதுக்கப்புறமா காரா பூந்தி செய்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா தோசை மாவு மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் காரா பூந்திக்கு மாவு கலக்கும்போது உங்களுக்கு காரா பூந்தி நல்லா முத்து முத்தாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காரா பூந்திக்கான மாவும் தயாராகிடுச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூனில் நான் எடுத்து காட்டுறேன். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காரா பூந்தி நல்லா முத்து முத்தாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காரா பூந்திக்கான மாவும் தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா எப்படி ஓம பொரி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓம பொரி பொரிச்சு எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப உலக்கில் இந்த மாதிரி இடியாப்ப அச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஓம பொரி பொரிக்கிறதுக்காக எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ ஓம பொரிக்கு பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இடியாப்ப உலக்கில் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் மாவை பிழிஞ்சு விடுங்க. இப்போ இந்த மாவை அப்படியே நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது கையை கொஞ்சம் நல்லா தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் உங்கள் கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஓம பொரியை புளிஞ்சு விட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் ஓம பொரியாக பொரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த ஓம பொரி 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சருக்கான ஓம பொரி தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா காரா பூந்தி எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் கரைச்சி வச்சுருக்க பூந்தி மாவு எடுத்து ஒரு கரண்டி மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி லேசாக ஆட்டி விடுங்க. இப்படி செய்யும்போது இந்த பூந்தி எண்ணெயில் சேர்த்ததுமே நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வர ஆரம்பிச்சிடும். முத்து முத்தாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரா பூந்தி. இப்போ காரா பூந்தி 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. காரா பூந்தி இந்த அளவுக்கு நல்லா செவந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் காரா பூந்தியாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காரா பூந்தி பொரிச்ச அதே எண்ணெயில் 100 கிராம் அளவுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பச்சை நிலக்கடலை இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த கடலையை நீங்கள் எண்ணெயில் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. இந்த கடலை சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்படி கலர் சேஞ்ச் ஆகும்போது உடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கார்ன் சிப்ஸ் எடுத்து எண்ணெயில் சேர்த்துட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கார்ன் சிப்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இந்த கார்ன் சிப்ஸை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். உடனே நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கார்ன் சிப்ஸு சேர்த்தாலே போதும். அது பொரிஞ்சு வரும்போது உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும். இப்போ இந்த கார்ன் சிப்ஸு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே லேசாக அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனே எடுத்துருங்க. இந்த பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்க வேண்டாம். இப்போ பொட்டுக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மிக்சருக்கு சேர்க்கக்கூடிய எல்லாமே உடனே பொரியக்கூடிய ஒன்று தான். அதனால் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணலாம். இப்போ பொட்டுக்கடலை எண்ணெய் வடிஞ்சு நல்லாவே தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா இதே எண்ணெயில் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளை பூண்டு தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு மிக்சரில் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த பூண்டில் உள்ள ஈரப்பசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா பொரிய விட்டுருங்க. இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டோட ஈரம் போகிற வரைக்குமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பூண்டில் ஈரம் அப்படியே இருந்து நீங்கள் மிக்சரில் சேர்த்திங்கன்னா மிக்சர் சீக்கிரமாகவே பதத்து போயிடும். இப்போ கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் மிக்சரில் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மிக்சருக்கு தேவையான எல்லாமே பொரிச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா மிக்சரை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கலக்கும்போது வெளியில் சிந்தாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் பொரிச்சு வச்சுருக்க ஓம பொரி எடுத்து கையினால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப பொடிசாக உடைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு 1 2 உடச்சி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பொரிகள்லேயே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொரிச்சு வச்சுருக்க பூந்தியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பொரிச்சு வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொரிச்சு வச்சுருக்க கார்ன் சிப்ஸு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து பொரிச்சு வச்சுருக்கதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்சரில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மிக்சரில் ஓம பொரி காரா பூந்தி செய்யும் போது அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்போடைய அளவு மட்டும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மிக்சரை இந்த மாதிரி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சரை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் உங்களுக்கு மிக்சர் வெளியில் சிந்தாமல் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்திருந்த 1 கப்பு கடலை மாவில் எவ்வளோ மிக்சர் செஞ்சுருக்கோம்னு பார்க்கும்போதே இந்த மிக்சர் கடையில் வாங்கின மிக்சர் மாதிரி எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.